காவிரி டெல்டா விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு திட்டத்தை அறிவித்த அரசுக்கு உழவர்கள் நன்றி தெரிவித்தனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சம்பா தாளடி என முப்போகம் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. விவசாயிகள் சாகுபடி செய்யும் போது இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதனை ஈடுகட்ட ஒன்றிய மாநில அரசுகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. குறுவை சாகுபடி அறுவடையின் போது பெரும்பாலும் மழைக்காலமாக இருப்பதால் பெருமளவு இழப்பீடு வழங்க வேண்டியிருந்ததால் கடந்த 3 ஆண்டுகளாக தனியார் காப்பீடு நிறுவனங்கள் காப்பீடு தர முன்வரவில்லை. இதனால் அரசே பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களது கோரிக்கையை ஏற்று குறுவை சாகுபடிக்கு தமிழ்நாடு அரசு பயிர் காப்பீடு அறிவித்துள்ளது. இதனால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ச்சியாக விவசாயிகள் மத்தியில் எழுந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. இப்போ அதை மனதில் நிறுத்தி இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம், வேளாண்மை துறை பயிர் காப்பீட்டை பொறுத்தவரையிலும் குறுவைக்கு ஜூலை 31ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது என்பது விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாகும். குறுவை பருவத்துக்கான விவசாயிகள் பதிவு தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்து பயன்பெறுமாறு விவசாயிகளை அரசு அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.